எல்லாரும் அவங்கவங்க தோட்டத்தில் வந்து நிறைய காய்கறி பயிர்கள் வச்சுருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து கொடி காய்கறி பயிர்கள். இந்த கொடி காய்கறி பயிர்கள் வந்து நிறைய கொடிகள் படருது, பூக்கள் பூக்குது. ஆனால் வந்து காய்கள் மட்டும் பிடிக்கவே மாட்டுதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இதில் நீங்கள் கொடி காய்கறி பயிர்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். அதில் வந்து ஆண் பூக்கள், பெண் பூக்கள்னு 2 வித்தியாசமான பூக்கள் இருக்கும். இதில் வந்து பெண் பூக்கள் தான் காய்கள் பிடிக்கும். ஆண் பூக்கள் காய்கள் பிடிக்காது. இப்போ நான் கையில் வச்சிருக்க பூக்கள் வந்து ஆண் பூக்கள். இந்த ஆண் பூக்கள் வந்து நிறைய பூக்கும். இதில் வந்து மகரந்த சேர்க்கைக்கு பிறகு வந்து அது உதிர்ந்து கீழே விழுந்துரும். இந்த பெண் பூக்கள் வந்து வரும்பொழுதே வந்து அடிப்பகுதியில் வந்து காய்களோடையும், நுனிப்பகுதியில் பூக்களோடையும் வரும். இந்த பூக்கள் வந்து ஆண் பூக்கள்ல இருக்க மகரந்தத்தோட சேர்ந்து தான் இந்த காய்கள் வந்து பெருசாகும். இப்படி மகரந்த சேர்க்கைக்கு பிறகு பெருசாகிற காய்கள் மட்டும் தான் அந்த கொடிகள்ல பிடிக்கும். மத்த பிஞ்சுகள் வந்து கொட்டிக்கும். இந்த காய்கள் பெருசான பிறகு தான் அந்த நிலைப்புத்தன்மை பெற்று வந்து காய்கள் அறுவடைக்கு தயாராகும். இப்படி தான் வந்து தோட்டத்தில் வந்து இந்த கொடி காய்கறிகள் வந்து நமக்கு காய்கள கொடுக்குது. இந்த கொடிகள் தோட்டத்தில் எவ்வளோ படருது, இல்லை எவ்வளோ பூக்கள் வைக்குதுன்றது முக்கியம் இல்ல. இந்த ஆண் பூக்களை விட பெண் பூக்கள் அதிகமாக பூக்கணும். நம்ம தோட்டத்தோட வீடியோஸ் நிறைய பார்க்க, நிறைய கார்டன் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.